எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தலைக்கு தேய்க்கிற ஒரு மூலிகை எண்ணெய் இதான் பார்க்க போறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன். 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 2 எண்ணெயும் கலந்துதாங்க நான் பண்ணுவேன் எப்பவுமே. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய், ரெண்டுமே செக்குல வாங்கின எண்ணெய். இது ரெண்டையுமே சேர்த்து நான் ஊத்தி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உயரமா அகலமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் பொங்கி அடுப்புல எல்லாம் விழுந்துரும். இதுக்கப்புறம் இந்த கீரைகள், இது இலை என்னன்னா மருதாணி இலை. இது நல்ல 3 கைப்பிடி மருதாணி இலை. கருகாப்பிலை இதுவும் 3 கைப்பிடி. செம்பருத்தி இலை 1 கைப்பிடி போதுங்க. அதே மாதிரி வேப்பிலை போட்டா நமக்கு பொடுகெல்லாம் வராது, அதுக்காக வேப்பிலை இது 1 கைப்பிடி தான். நெல்லிக்காய் 1/4 கிலோ நெல்லிக்காய். எனக்கு வத்தலா இருந்ததால அதை ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நெல்லிக்காய் கிடைச்சா 1/4 கிலோ கொட்டையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. எல்லாமே இது 3 படி மருதாணி இலை, 3 கைப்பிடி கருகாப்பிலை, 1 கைப்பிடி செம்பருத்தி இலை, 1 கைப்பிடி வேப்பிலை, 1/4 கிலோ நெல்லிக்காய். இது எல்லாத்தையுமே இங்க பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு விழுதா வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. இப்ப இத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கொடுங்க, தொப்புன்னு போட்டுடாதீங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு நல்லா இப்படி இது எண்ணெயில ஃபுல்லா கலங்குற மாதிரி கலக்கி விடுங்க. அதுவே கொஞ்ச நேரம் வேக வேக கலங்கிரும். இதோ இப்படி கலக்கிட்டு அடுப்புல சிம்ல வைக்கணுங்க. இத சிம்ல வச்சு ரொம்ப நேரம் காய்ச்சணும். நீங்க அடுப்பை தூண்டி விட்டுட்டீங்கன்னா பொங்கி வலிஞ்சிரும். நான் இது காய்ச்சினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, இது இப்ப காய்ச்சி முடிச்சிட்டோங்க. இதை காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் தெளிவா நிக்கும், கீழே அந்த வண்டல் எல்லாம் போய் நின்னுடுங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்ல உயரமா அகலமானது அடி கனமான பாத்திரத்துலதான் நீங்க எண்ணெய் காய்ச்சணும். இந்த எண்ணெயை ஒரு 10 நாள் அப்படியே வச்சிருங்க. இப்ப வடிகட்ட வேண்டாம், நல்லா ஆறி 10 நாள் இருக்கட்டும். ஏன்னா இந்த கீழே உள்ள வண்டலோடயே இருக்கணுங்க. 10 நாளைக்கு அப்புறம் வடிகட்டலாம். இந்த பாருங்க, வடிகட்டின எண்ணெய் இந்த மாதிரி இருக்குங்க. இதோ தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கும். நல்ல தெளிவா வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இது ஒரு 6 மாசத்துக்கு கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா முடி நல்லா வளரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.